திமுக பொருளாளர் இருந்து கட்சி ஆரம்பிக்கிறார். மக்களோட இயல்பா வந்து போவார், பொதுமக்களோட கை குலுக்குவார், பாட்டிகளை வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாரு. நீங்க அந்த மாதிரி ஒருத்தரை நெருங்கி இருக்கீங்களா? பொதுமக்களை யாராவது ஒருத்தர் உங்களை நெருங்க விட்டுருக்காங்க? தமிழகத்துல 6,34,00,000 வந்து வாக்காளர்கள் இருக்காங்க. சரி, நீங்க 3த்தையும் சேர்த்தா கூட 30 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்கன்னு நீங்க என்ன பர்சன்டேஜ் வாங்குவீங்க? சீமானு கீழே தான் நீங்க வாங்குவீங்க. உங்களுக்கு இந்த அரசியல் புரியுதா புரியலையா? நீங்க ஜோஷியம் தான் பாக்குறாங்களோ சனிக்கிழமை அப்படின்ற ஒரு உண்மை. அவரை எதிர்த்தோ இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாலும் அவங்க வந்து வெளியேற்றப்படுவாங்க. அது ஜனநாயகம்ன்றது முற்றிலும் இல்லாத ஒரு இயக்கம். அதுதான் சொல்றேன். நான் திருப்பி சொல்றதுன்னா, திரு விஜய் அவர்களே தாவேக்காவால் செயல்பட முடியவில்லை அப்படின்றதான் நான் வந்து சொல்றேன். இதை உடைத்து கொண்டு திரு விஜய் அவர்கள் வரணும், களத்துக்கு வரணும், தொண்டர்களை சந்திக்கணும், மக்களை சந்திக்கணும், ஊடகங்களை சந்திக்கணும், அவரோட அரசியலை வந்து பேசணும். அப்படி பேசினார்னா நிச்சயமா அவர் வந்து இங்க ஒரு மாற்று சக்தி, மறுக்க முடியாத சக்தி, தனிச்சு நிக்கிறதா முடிவெடுத்தாலும் அவங்களால வந்து களம் வந்து அவங்களுக்கு சாதகமா இல்லை. அவங்களுக்கு வந்து அரசியல் வந்து அவங்களால வந்து தனித்து நின்று போட்டியிடும் அளவுக்கு அவங்களுக்கு வந்து வேட்பாளர்களும் கிடையாது, பலமும் கிடையாது. திரு விஜய் அவர்கள்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு விசுவாசத்தை பார்த்தீங்கன்னா திரு சீமான் அவர்களுக்கு வந்து காமிச்சிட்டு. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த விஜயோட மேன்போக்கான அரசியல், மேன்மை அரசியல், பனையூர் பண்ணையார் அரசுன்ற இந்த விமர்சனம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது பண்ணையார் தனம்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். நிச்சயமா அவர் மிகப்பெரிய ஒரு உச்ச நட்சத்திரம், மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. சில சிக்கல்கள் இருக்கு. இந்த சிக்கல்களை வந்து அவர் வந்து அந்த தடைகள்லாம் வந்து தகர்த்து அவர் வந்து உண்மையா மக்களோட நெருங்கணும். மக்களோட நெருங்காத வரைக்கும் நீங்க வந்து உங்களுக்கு எத்தனை அடுக்குகள் பாருங்க. முதல்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா, சார் நான் தெரியாம தான் கேட்கறேன், எம்ஜிஆரை விட பெரிய தலைவர் யாராவது இங்க இருக்காங்களா? அவர் வந்து சினிமா நீங்க தான் சொல்றீங்க, எம்ஜிஆர் சொல்றீங்களே. நான் வந்து சொல்றேன், அதுல வந்து நான் வந்து மறுக்கவே இல்லை. நான் கேட்கிறேன், விஜய் அவர்களோட ஒப்பிட்டு சொல்றாங்க. அவர் வந்து அவ்வளவு பெரிய நடிகரா இருந்தாரு, அவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாரு. 18 ஆண்டுகள் வந்து 3 முறை வந்து எம்எல்ஏ இருந்து திமுக பொருளாளர் இருந்து கட்சி ஆரம்பிக்கிறார். மக்களோட இயல்பா வந்து போவார், பொதுமக்களோட கை குலுக்குவார், பாட்டிகளை வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாரு. நீங்க அந்த மாதிரி ஒருத்தரை நெருங்கி இருக்கீங்களா? பொதுமக்களை யாராவது ஒருத்தர் உங்களை நெருங்க விட்டுருக்காங்க? விஜய்க்கு அந்த அச்சம் இருக்கு. இல்ல, அச்சம்னா இவங்க பண்ற பில்டப் தான். இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு இருக்கு, அது ஒரு செக்மெண்ட் இருக்கு. அதை தாண்டி பவுன்சர்ஸ் இருக்காங்க, 2வது அடுக்கு. 3வது பாத்தீங்கன்னா தொண்டர் படை இருக்கு. இந்த 3 அடுக்கை தாண்டி தான் அவர் பொதுமக்களே வந்து சந்திக்கணும். எப்படி நீங்க சந்திப்பீங்க? பொதுமக்களை நீங்க டச் பண்ணவே முடியாது. கடைசி வரைக்கும் பொதுமக்களை அவர் சந்திக்க முடியாது. இப்ப வந்து கல்வி விருது விழான்னா அவங்களோட சொந்த நிகழ்ச்சி. அப்போ வந்து வரவங்கள, அந்த மாணவர்களை, பெற்றோர்களை அவரோட நின்று ஒரு புகைப்படம் எடுத்துக்க முடியும். இதை தாண்டி பொது நிகழ்வுல எங்கேயுமே யாருமே அவரை டச் பண்ணவே முடியாது. அவருக்கும் மக்களுக்கும் வந்து தூரம் வந்து ரொம்ப பெருசு. இன்னைக்கு கட்சி தொடங்கி 2 வருடம் கடந்து பல விமர்சனங்களுக்கு லைட்டு போயிட்டு இருக்கு. தமிழ் அரசுல ஒரு நடப்புல ஒரு பேசும் பொருளா விஜய் இன்னைக்கு இருக்காரு. இன்னைக்கு விஜய் வளர்ந்த இந்த ரசிகர் மன்றம், விஜய் இன்னைக்கு இந்த இடத்த பிடிச்சிருக்காருன்னா காரணம் இந்த ரசிகர் மன்றங்கள். இந்த ரசிகர் மன்றங்கள் என்னவோ இப்போ வச்சுட்டு இருக்காரு விஜய். இல்ல, இப்ப வந்து ஆரம்ப கட்டத்துல இருந்த பாதி பேர் வந்து இங்க வந்து இப்ப வந்து கட்சியில வந்து கிடையாது. மன்றமா இருந்த காலகட்டங்களை உழைச்சவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஐயா புசி ஆனந்த் வர்றதுக்கு முன்னாடி செயல்பட்ட மாநில பொறுப்பாளர்கள் இருந்து பெரிய அளவுல விஜய் அவர்கள் ஆதரிச்சவங்க, பிளஸ் வந்து அவங்க அப்பாவோட நெருக்கமா இருந்தாங்க, எஸ்ஐசி ஐயாவோட நெருக்கமா இருந்தவங்க யாருமே வந்து முதல்ல கட்சி ஆரம்பிக்கவுடனே புசி ஆனந்த் ஐயா பண்ண முதல் வேலை அவங்களை எல்லாருமே வந்து தூக்கிட்டார். அவங்களுக்கு எந்த விதமான பொறுப்புகளும் போடல. ஸோ அவங்கள வந்து புறக்கணிக்கப்பட்டாங்க. எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 25-30 வருஷம் உழைச்சவங்க வந்து கிடையாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்கள வந்து இந்த முடிவை எடுத்தது யார்? விஜயா? இல்ல, புசி ஆனந்த் ஐயா தான். இது விஜய்க்கு தெரியுமா? தெரியும். அவர் எதுவுமே கேட்க மாட்டாரு. ஏன் நீங்க வந்து திருச்சி ராஜான்னு ஒருத்தர் இருந்தாரு, திருச்சி அவர் தான் கட்டமைச்சாரு, ஏன் இன்னைக்கு ராஜா கட்சியில் இல்லை அப்படின்னு அவர் கேட்கவே மாட்டார். இவங்களும் வந்து சொல்ல மாட்டாங்க, இல்ல அவன் சரியில்லை, அவர் வந்து நமக்கு எதிராக செயல்பட்டாருன்னு ஒரே வார்த்தை சொன்னா போதும் தூக்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இப்ப ஜெயசீலன் ஒருத்தர் இறந்தாரு. அவரு விஜய் சாருக்கு வந்து முதல் மன்றத்துல இருந்தே கூட இருந்தவர், நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார். அந்த இறப்பு கூட வந்து போய் பார்க்கல. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும்போது பழைய ஆட்கள்லாம் வந்து யாரும் கிடையாது. மக்கள் மன்றமா இருந்த காலத்துல இருந்தவங்கலாம் வந்து இருக்காங்க. புசி ஆனந்த் ஐயா என்ன சொல்றாரோ அதை கேட்டுக்கிட்டு அவருக்கு கட்டுப்பட்டு அவரோட ஆளுமைக்கு கீழ் கட்டுப்பட்டு யார் இருக்காங்க அவங்க மட்டும்தான் இப்போ கட்சியில இருக்காங்களா கண்டி. கட்சியிலும் சரி, அவருக்கு நெருக்கமாக இருக்கும் கொண்டி அவரை எதிர்த்தோ இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாலும் அவங்க வந்து வெளியேற்றப்படுவாங்க. அது ஜனநாயகம்ன்றது முற்றிலும் இல்லாத ஒரு இயக்கம். எஸ்சிஎஸ்சி விஜயோட அப்பாவுக்கும் புசி ஆனந்துக்கும் என்ன மோதல் இருக்கு? ஏதாவது முரண்பாடு இருக்கா? ஏன்னா இவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, அன்னைக்கு விஜய் வந்து அதை ஆதரிக்கல, வெளியே வந்தாரு,
தனிப்பட்ட பிரச்சனையாச்சு. ஆனா இன்னைக்கு இந்த இந்த காலகட்டத்தில் விஜய் ஒரு கட்சி நடத்தி போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு எஸ்சி உடன் பயணிச்சு இருக்காரு. புஷி ஆனந்துக்கும் எஸ்சிக்கும் ஏதாவது ஒரு போராட்டம் இருக்கா உள்ள? போராட்டம்னு கூட எல்லாருக்குமே ஒரு பொதுவா ஒரு இயல்பான பெற்றோர்கள் இருக்கிற ஒரு 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 கோபம் வந்து இருக்கும். அது புஷி ஆனந்தையா மேல அவங்களுக்கு இருக்கலாம். என்னன்னா நம்ம பையன் நம்ம பேச்சை கேட்க மாட்டேன்றாரு, இவர் பேச்சை தான் கேட்கிறாருன்ற மாதிரி ஒரு இயல்பான ஒரு கோபம் இருக்கலாம். அதை தாண்டி வேற எதுவும் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியல. என்ன அங்க இருக்கு? புஷி ஆனந்துக்கும் விஜய்க்கும் என்ன இருக்கு? ஏற்கனவே நம்ம முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்களும் சசிகலாவுக்கும் ஒரு உடன் இருக்கு. பல அதுக்கு விவாதம் இருக்கு, விமர்சனங்கள் இருந்தது. ஜெயலலிதா ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிட்டு இருக்காங்க, அதனால சசிகலா ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் ஜெயா வரணும் ஆடின்னு இருக்காங்க, அம்மா வரணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அந்த இடத்துல விஜய் இருக்காரா? அதாவது புஷி ஆனந்த் ஆட்டி வைக்கிற இடத்துலலாம் ஆடிட்டு இருக்காரா? நான் வந்து அப்படி பார்க்கல. ஐயா புஷி ஆனந்த் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பலம், விஜய் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய பலம். ஏன்னா அவருக்கு தான் இந்த நம்ம வந்து என்ன அவர் மேல விமர்சனம் சொன்னாலும் அந்த இளைஞர்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி அவருக்கு வந்து மக்கள் மன்றத்துல இருந்து வந்தவங்க யாரு, இது எல்லாமே வந்து அவருக்கு வந்து தெரியும். அது வந்து பலம். சிக்கல் இங்க என்ன வருதுன்னா, அவர் வெறும் ரசிகர் மன்றமா விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது மன்றத்துல இருக்கவங்க பெருசா அவர் வந்து கட்சியில வந்து சேர்க்கல. மன்றங்கள் வந்து இயங்கட்டும், அவங்களுக்கு வந்து கிளை அமைப்புகளை போட்டு அந்த அமைப்புகள்ல வந்து கொடுப்பாங்க. தொண்டர் அணி, மாணவர் அணி, இளைஞர் அணி, அப்படி அமைப்புகள்ல அவங்களை வந்து போட்டு மெயின் ஸ்ட்ரீம்ல கட்சியில வந்து பாத்தீங்கன்னா அரசியல் தெரிஞ்ச ஆட்களை வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து உள்ள எடுத்தாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து பண்ணாம என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்கள அப்படியே மழுங்கடிச்சிட்டு இவருக்கு யாரெல்லாம் தேவைப்படுறாங்களோ அரசியல் புரிதலே இல்லாம, இப்ப நான் சொன்னது பாத்தீங்கன்னா அவர் வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் அந்த மாதிரி ஆட்களை வந்து விஜயகாந்த் இவங்க எடுத்த ஆட்கள் பாத்தீங்கன்னா யாருக்குமே அரசியலே தெரியாது. இன்னும் சொல்ல போனா தமிழே தெரியாதார்கள், தமிழை தப்பு தப்பா பேசக்கூடிய ஆட்களை வந்து பக்கத்துல வச்சுக்கிட்டு நாங்க தான் தமிழ்நாட்டை ஆட்சி அமைப்போம் சொல்றது, இது வந்து எந்த மாதிரி மனநிலைன்னு நமக்கு வந்து தெரியும். இது விஜய்க்கு எடுக்க மனம் இல்லையா, இல்ல வேண்டாம் அந்த இடத்துல தடுத்து நிறுத்தப்படுறதா? இல்ல, அவர் தடுத்து நிறுத்தப்படுறாரு தான். அவரு சொல்றதே அங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. தலைவர் அவர் தான், ஆனா அவர் சொல்றது அங்க எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. திரு புஷி ஆனந்த் ஐயா அவர்களும் ஜானா ரயிசம் அவர்களும் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அங்க இம்ப்ளிமெண்ட் ஆகும். விஜய் ஐயா சொல்றது அங்க நடக்காது. இப்போ தாவேக்கால நீங்க பயணப்பட்டு இருந்தீங்க, அந்த காலகட்டத்தில் உங்களுக்கான பொறுப்பு என்னவா இருந்தது? நீங்க என்னென்ன செஞ்சுட்டு இருந்தீங்க தாவேக்கு? இப்போ நான் வந்து பொறுப்புலாம் எதுலையுமே கிடையாது. நான் உறுப்பினராக தான் இருந்தேன். தென் சென்னை மாவட்டத்தில் களப்பணிகள் வந்து நிறைய செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஆரம்ப கட்டத்துலேருந்து விஜய் சாருக்கு நிறைய உதவிகள் வந்து செஞ்சோம். ஆரம்ப கட்டத்தில் மன்றங்கள்லாம் வந்து பண்ணுறது. அது இல்லாமல் அவர் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கும் போது அவருக்கு நிறைய அசைன்மெண்ட் வந்து நாங்கள் கொடுத்தோம். அவர் வந்து அரசியலுக்கு வரப்போறாருன்னு ஒரு ஸ்டேஜில் சொல்லும்போது திரு ஐயா புஷி ஆனந்த் அவர்கள் தான் எனக்கு ஒரு மென்டார் இருக்காரு, அரசியலில் ஒரு மென்டார். அவர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து அவங்க அப்பா தான் முதல்ல இந்த ப்ரொபோசல் வைக்கிறாரு, என் பையன் சிஎம் கேண்டிடேட்டா வரணும், சிஎம்கான தகுதி அப்படி இருக்குன்னு சொல்லி சரி புஷி ஆனந்த் ஐயா வந்து பேசுறாரு. பாண்டிச்சேரியில் இந்த மீட்டிங் வந்து நடக்குது, பேசிட்டு அவருக்கு வந்து ஒரு சில அசைன்மெண்ட் கொடுக்குறோம். பொது வாழ்க்கைக்கு திரு விஜய் அவர்கள் வந்து வரணும்னு சொல்லிட்டு தங்கை அனிதா வீட்டுக்கு அனுப்புறோம். அசைன்மெண்ட் தான் அது, நீங்க போங்க அங்க போய் பாருங்கன்னு சொல்றோம். அப்புறம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடக்குது, அங்க வந்து அனுப்புறோம். அப்புறம் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வர வைக்கிறோம். இந்த மாதிரி படிப்படியாக அவருக்கு வந்து நாங்கள் பூஸ்டப் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து நான் வந்து முன்னாடியே செஞ்சுருக்கேன். அப்போ வந்து அரசியலே அவர் வந்து ஆரம்பிக்க மாட்டாருன்னு தெரியாது. அப்பயே நமக்கு வந்து அந்த மாதிரி உதவிகள் செஞ்சோம். கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெம்பர்ஷிப் டிரைவ் பண்ணதில் என்னோட பங்கு வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு. அந்த ஆப் பண்ணதில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு. ஸோ அதில் நம்ம வந்து நிறைய பங்களிப்பு கொடுத்தோம். அது சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் வந்தப்போ ஒரு பேமெண்ட் இஷ்யூலாம் வந்து அது வந்து திரு விஜய் அவர்கள் மேல வழக்கு வரைக்கும் போகுது. அது அந்த இவங்க வந்து பேமெண்ட் எங்களுக்கு கொடுக்கல, சீட்டிங் பண்ணிட்டாங்க, திரு விஜய் அவர்கள் மேல காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கணும்னு சொல்லும்போது அந்த புகார் நீங்க கொடுத்தீங்கன்னா திரு விஜய் அவர்களோட அரசியல் வாழ்க்கையை சூனியம் ஆயிடும்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்தினதுல நான் தான் அதை. ஸோ அதை தடுத்து நிறுத்தி அதெல்லாம் பண்ண வேணாம், நம்ம வாய்ப்பு கொடுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பணம் கொடுத்தாங்க. பட் இன்னமும் வந்து பெண்டிங் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல அவருக்கு எல்லா வேலைகளும் செஞ்சு கொடுத்தோம். அவங்க வந்து பெருசா நம்மளுக்கு வந்து பதவி கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் நம்ம எதிர்பார்க்கல. மணிகண்டன் வீராசாமியை விஜய்க்கு தெரியுமா? தெரியும், அந்த அளவுக்கு பரிச்சயமா? தெரியும். சரி, இந்த ஆப் விஷயம் கிட்டத்தட்ட 1.5 கோடி தொண்டர்களை இழுத்துட்டாங்க அப்படின்றது உண்மையா? தாவேக்காவில் 1.5 கோடி தொண்டர்கள் வந்திருக்காங்களா? எப்படி, எந்த கணக்கு அடிப்படையில் அதை சொல்றாங்க? இல்லை, இன்னைக்கு நேத்தி கூட ஒரு சேனல்ல லைவ்ல இருக்கும்போது நான் அந்த ஆப்போட ஓனருக்கு வந்து ஃபோன் பண்ணியே நான் வந்து ஓனர் விஜய் தானேங்க ஆப்போட ஓனர்? இல்ல ஓனர் வேற ஒருத்தவங்க, வெண்டார் அவங்க பண்றாங்க. பட் டிவிக்கே வந்து ஆப் தான் அது. பட் வந்து வெண்டார் வேற ஒருத்தவங்க. இவங்க இன்னைக்கு வரைக்கும் அதுல எந்த விதமான உரிமையோ இல்ல அது சார்ந்த கேள்விகளோ புரியல. தாவேக்கா தரப்புல ஒரு அறிமுகப்படுத்தின ஆப் வந்து தாவேக்காவுக்கே சொந்தம் இல்லைன்னு சொல்றீங்களா? தாவேக்கு சொந்தம் அவங்க கொண்டாடலன்னு சொல்றேன் நான்.
அவங்க வந்து இது எங்களோட ஆப்னு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆப்ல அவங்க அந்த எந்த விதமான இம்ப்ளிமெண்டேஷனோ அது விதமான கலந்தாய்வோ அதுல இருக்கிற சிக்கல்களோ அவங்க எதுவுமே இன்னைக்கு தொண்டர்கள் தானே அதுல ஆப்ல தங்களை இணைச்சிக்கிறாங்க. தொண்டர்கள் வந்து இணைக்கிறாங்க சார். இப்ப சரி. நான் வந்து ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதுல உங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் இருக்கா இல்ல அதுல ஏதாவது மெருகேத்தனமா இன்னி வரைக்கும் அவங்க எதுவுமே கேட்டதே கிடையாது அந்த டீமோட. அப்ப யாரு அதை நான் தான் கேட்டுட்டு இருக்கேன். அப்ப யாரு அதை ஃபாலோ பண்றா? யாருமே ஃபாலோ பண்ணல, இன்னைக்கு வரைக்கும் யாரும் ஃபாலோ பண்ணவே இல்லை. ஃபாலோ பண்ணாதான் எப்படி 1.5 கோடி தொண்டர்கள்? சார் நான் உங்களுக்கு வந்து ஒரு ஆப் நான் கொடுத்துட்டேன், உங்களுக்கு வந்து அது ஒரு சிஸ்டம் தான், அது ஒரு லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்க அதை வந்து லான்ச் பண்ணிட்டீங்க, பொது தளத்தில் லான்ச் பண்ணிட்டீங்க, நீங்க வந்து உறுப்பினராக சேர்றீங்க, ஓடிபி போட்டா ஓடிபி வந்து வருது, அது ஆட்டோமேட்டட் வந்து கொடுத்துட்டோம். யாரோட நாலேஜும் தேவையில்லை, அது ஏஐ டெக்னாலஜி, அது நேரம் வரும், நீங்க உறுப்பினர் உள்ள சேர்ந்து நீங்க போயிட்டு உங்க வேலை முடிஞ்சிருச்சு. இதை தாண்டி அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுல நிறைய குரூப்பா நீங்க பேசலாம், டேஷ்போர்டு இருக்கு, அதுக்குள்ளுக்குள்ள போனீங்கன்னா ஒரு மாவட்ட மாதிரியா பொறுப்பாளர்களை சேர்க்கணும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து பண்றாங்க. திரு ஆதவ அர்ஜுனா அவர்களோட குழு வந்து இப்ப அந்த வேலைகள் வந்து பண்றாங்களே கண்டி. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஓனர் வந்து நேரடியா திரு விஜய் அவர்களையோ இல்ல அந்த முக்கிய நிர்வாகிகள் யாரு ஓனர் யாரு? சமஸ்தானம் சுப்பிரமணியம் சொல்லிட்டு நமக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் தான். ஸோ அவரோட நிறுவனம் தான் அது. அவரு எந்த பின்புலத்தில் வந்திருக்காரு? அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் பியூர்லி ஒரு பிசினஸ்மேன். அவர் வந்து அடிஷனலா பாஜக இருக்காரு, 2 முறை வேட்பாளரா இருந்திருக்காரு அவரு. அதை தாண்டி இப்ப அவர் வந்து பாஜக காரு அப்படின்னு சொல்றதெல்லாம் எனக்கு பெருசா உடம்பு. அவர் ஒரு பிசினஸ்மேன். இவங்க வந்து அவர் பாஜக காரன்னு இவங்க கண்டுபிடிக்காது, இது இவங்களோட தவறு, இது வந்து அவரோட தவறு இல்லை. அவர் நிறைய நிறுவனங்களுக்கு வந்து அவரோட ப்ராடக்டை கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி திரு விஜய் அவர்கள் கொடுத்தாரு. இது பியூர்லி பிசினஸ், இதை வந்து நம்ம அரசியலா பார்க்க விரும்பல. பட் இவங்க தவறிட்டாங்க. இப்போ ஊடகங்கள்ல வருது இல்லைங்களா, அவர் வந்து பாஜக காரரு, அவர்கிட்ட எல்லா டேட்டாவும் போயிடுச்சுன்னா அந்த தரவுகளோ இல்ல அவரோட பேக்ரவுண்டை இவங்க செக் பண்ணாது இவங்களோட தப்பு. பட் அவரை பொறுத்த வரைக்கும் பியூர்லி ஒரு பிசினஸ்மேன், நல்ல ஒரு மனிதர், இவங்களுக்கு பணமே வாங்காம நிறைய வேலைகள் செஞ்சு கொடுத்துருக்காரு. புஷியானந்தோட இந்த பேச்சு அவரோட கிட்ட, அதாவது விஜயை வழிநடத்துறது புஷியானந்தும் ஜானா ஒர்கேசாமியும் சொல்றீங்க. இவங்க 2 பேரையும் வழிநடத்துறது யார்? ஏன்னா புஷியானந்துக்கு அரசியல் ஓரளவுக்கு தெளிவில்லாத அரசியல் பயணத்தில் தான் மேற்கொள்ளணும். நாங்கள் எங்க வியூகத்தில் அவங்கள வியூகிக்கிறோம். நீங்க எப்படி பாக்குறீங்க? புஷியானந்தையும் ஜானா ஒர்கேசாமியும் யார் வழி நடத்துறது? இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வழிநடத்து திரு விஜய் அவர்களை தான் இருக்கணும்ன்றது என்னோட அனுமானம். அதை தாண்டி ஒரு 3வது சக்தி இருக்கிறதா நான் நம்பல. நான் இப்ப நீங்க பூடகமா கேக்குறீங்க, வேற யாராவது வெளியில இருந்து இயக்குறாங்களான்னு நீங்க கேக்குறது எனக்கு இல்ல. என்ன இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசணும், அந்த பார்வையில் என்னன்னா குறிப்பிட்டு நீங்க சொல்றவங்க எல்லாருமே RSS தரப்புல வர்றவங்களாவே அந்த வழிவகையாவே நீங்க சொல்லிட்டு வர்றீங்க. அப்போ விஜய்க்கே தெரியலையோ ஒரு ஸ்லீப்பர் செல் வேலையை வந்து தாவேக்கால நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையை நான் பாக்குறேன். உங்களோட பார்வை என்னவா இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்போ தாவேக்கால ஒரு ஸ்லீப்பர் செல்ல தான் இங்க இயங்கின்னு இருக்கோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இல்ல நான் அந்த மாதிரி வந்து பார்க்கல. இது அவர் சீர்தூக்கி பார்க்கணும். இப்ப சமூக ஊடகங்கள்லயும் சரி, நிறைய இடத்துலயும் சரி, இந்த மாதிரி பேசுறாங்கன்னு ஏன் இப்படி பேசுறாங்க, இதுக்கு ஏதாவது பின்புலம் இருக்கான்னு அவர் தான் ஆராயணும். குறைஞ்சபட்சம் இதுக்கப்புறம் வர நபர்களையாவது அந்த மாதிரி பின்புலம் இல்லாத நபர்களை. புஷியானந்தோட அந்த நடைமுறை தாவேக்கால அந்த இருக்கு இல்லையா, பயணிக்கிறார் இல்லையா, இவரை யாராவது இயக்குறாங்களா? புஷியானந்துக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா? அது விஜய்க்கு தெரியலையா? ஏன்னா விஜய் இவங்க 2 பேர் கட்டுப்பாட்டுல தான் இருக்கிறதா நீங்க குறிப்பிட்டு பேசுறீங்க. அப்ப இவங்களை யாரோ ஒருத்தர் இயக்கணும் இல்லையா? இல்ல அந்த மாதிரிலாம் நான் வந்து அப்படி சந்தேகமும் படல. புஷியானந்துக்கு இப்போ மேடையில பேசுறாரு, யாராவது எழுதி கொடுத்து பேசுறாரா அவரு? இல்ல ஜானா ஒர்கேசாமி அவங்க டீம் தான் வந்து எழுதி தராங்க, அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. அவர் வந்து அவருக்கு எழுத முடியாது, அவருக்கு தமிழ் தெரியாதனால அவர் வெளியில இருந்து அவுட் சோர்சிங்ல வந்து எழுதி வாங்குறாங்க, அது வந்து உண்மை. பட் இதை வந்து 3வது நபர் ஒருத்தரை இயக்க முடியுன்றதை நான் வந்து நம்பல. ஏன்னா திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு மெச்சூர்டான ஒரு பொலிட்டீஷியனா வரணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அவருக்கு உண்மையிலேயே ஒரு ஆர்வம் இருக்குன்னா அவர் தான் இதெல்லாம் வந்து சீர்தூக்கி பார்க்கணும். இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா இதுல வந்து நானே வரேன்டா, இப்போ அவர் சொல்றாரு நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு, அவரோட டைலாக்லயே அவரு தினமும் வந்து தினந்தோறும் வந்து கட்சியில வந்து உட்காரணும், அவர் வந்து மேற்பார்வையில் இதெல்லாம் நடந்ததுன்னா இந்த தவறுகள்லாம் வந்து களையப்படும், இயக்கமும் வந்து வேகம் எடுக்கும், அவருக்கு வந்து நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு, இதெல்லாம் வந்து சரி செய்யுங்கன்னு தான் சொல்றோம். நம்ம வந்து இவங்க எதுக்குமே சரிப்பட்டு வரமாட்டாங்கலாம் நம்ம வந்து சொல்லவே வரல. இவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் நீங்க இதெல்லாம் வந்து சரி செஞ்சு களத்துக்கு வாங்க, ஏன்னா உங்களை வந்து உண்மையா நேசிக்கக்கூடிய தொண்டர்களுக்கு துரோகம் பண்ணாதீங்கன்னு தான் நம்ம வந்து சொல்றோம். விஜய் ஒரு மாயை தோட்டத்துல இருக்காரு, மூழ்கிட்டு இருக்காரா? ஒரு கனவு உலகத்துல இருக்காரா? அவரு இல்ல அல்லது விஜயை கனவு காண வச்சிருக்காங்களா? ஒரு தன்னை வந்து ஒரு சிஎம்மா ஒரு பார்வையில பார்த்துட்டாரு, மக்கள் நமக்கு பின்னாடி இவ்வளவு பேர் இருக்காங்க, நம்ம வருகின்ற 2020 தேர்தல் நம்ம தான் தமிழ்நாட்டோட சிஎம், அந்த மனப்பான்ல போயிட்டு இருக்காரா, பயணிச்சுட்டு இருக்காரா? அந்த இடத்துக்கு இவங்க எத்தனை வந்து வச்சிருக்காங்களா? அப்துல் கலாம் ஐயா வந்து சொல்வாரு,
வந்து கனவு காலங்கள் வந்து நல்லதுதான். தூக்கத்தில் வருவது கனவு அல்ல, உங்களை தூங்க விடாம செய்வது தான் கனவு. அப்போ உங்க கனவு வந்து நினைவாகணும்னா நீங்க களத்துல வேலை செய்யணும். நான் களத்துக்கே வரமாட்டேன், நான் வந்து ஆனா சிஎம் ஆயிடும்னு சொல்றது அது உண்மையா கனவா தான் போகும். நம்மளோட செயல்பாடுகள்லாம் இருக்கு, நம்ம என்னவா ஆக போறோம் அப்படின்றது நம்மளோட செயல்பாடுகள் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா செயல்படவே இல்லை. திரு விஜய் அவர்கள் அந்த அளவுக்கு விஜயை பூஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் சார் நான் முதல்ல சொல்லிட்டேன், நீங்க களத்துக்கே வராதீங்க தலைவா, நீங்க வந்து ஒரு கல்ட்டு தலைவா, நீங்க படுத்துக்கிட்டே நம்ம ஜெயிக்கலாம், நீங்க ஒரு எம்ஜிஆர் தலைவா அப்படின்னு சொல்லி இவங்க தான் அவரை வந்து வரவிடாம தடுக்கிறாங்கன்னு சொல்றேன். அதுதான் சொல்றேன், நான் திருப்பி திருப்பி சொல்றதுன்னா திரு விஜய் அவர்களே தாவேக்காவால் செயல்பட முடியவில்லை அப்படின்றதான் நான் வந்து சொல்றேன். இதை உடைத்து கொண்டு திரு விஜய் அவர்கள் வரணும், களத்துக்கு வரணும், தொண்டர்களை சந்திக்கணும், மக்களை சந்திக்கணும், ஊடகங்களை சந்திக்கணும், அவரோட அரசியலை வந்து பேசணும். அப்படி பேசினார்னா நிச்சயமா அவர் வந்து இங்க ஒரு மாற்று சக்தி, மறுக்க முடியாத சக்தி அவருக்கு நிச்சயமா வந்து. அதையும் இன்னொன்னு களத்துல இன்னொன்னு சொல்றேன், 26 அவங்களுக்கான களம் கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க 26 இன்னும் 6 மாசம் தான் இருக்கு. 6 மாசத்துல நீங்க என்னதான் நீங்க வேலை செஞ்சாலும் இங்க வந்து சாத்தியமே இல்லை. 30 வேணா உங்களுக்கு ஒண்ணு களமா இருக்கலாம், அதை நோக்கி இப்ப நகருங்கன்னு தான் நம்ம வந்து சொல்றோம். மாநாடு, முதல் மாநாடு விக்ரவாண்டியில் நடந்தது. கிட்டத்தட்ட 9 லட்சம் பேர் வந்தாங்கன்னு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. 2வது மாநாடு அதை விட அதிகப்படியான தொண்டர்கள் வந்தாங்க அப்படின்ற ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. இதெல்லாம் உண்மையா? அவ்வளவு தொண்டர்கள் வந்திருந்தாங்க? இல்ல, அதுல வந்து நமக்கு வந்து மாற்று கருத்து இல்ல. நீங்க முதல் மாநாடுல விக்ரவாண்டியில கூட்டம் வந்தது நானே நேர்ல பார்த்திருக்கேன். அதுல நிச்சயமா நீங்க சொல்ற எண்ணிக்கை வந்து வந்திருக்கும். 2வது மாநாடுல அந்த அவங்க சொல்ற அந்த எண்ணிக்கையில வந்து கூட்டம் வந்து வரலன்றது நிதர்சனமான உண்மை. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, முதல் மாநாடுல உங்களுக்கு 10 லட்சம் பேர் வந்தாங்கன்னு கூட வச்சுங்க, இந்த மாநாட்டுக்கு 10 லட்சம் பேருன்னு வச்சுங்க. இப்ப நீங்க திருச்சியில கூடுனது 2 லட்சம் பேர் நீங்களே சொல்றீங்க. சரி, இதெல்லாம் சேருங்க, எத்தனை லட்சம் பேர் ஆனாங்க? தமிழகத்துல 6,34 லட்சம் வந்து வாக்காளர்கள் இருக்காங்க. சரி, நீங்க 3த்தையும் சேர்த்தா கூட 30 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்கன்னு நீங்க என்ன பர்சன்டேஜ் வாங்குவீங்க? சீமானு கீழே தான் நீங்க வாங்குவீங்க. உங்களுக்கு இந்த அரசியல் புரியுதா புரியலையா? இது வந்து நுண்ணறிவு அரசியல். நீங்க வந்து இந்த அரசியலே புரியாம எங்களுக்கு இவ்வளவு கூட்டம் கூடுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு தப்பான ஒரு பிம்பத்துல, மாய பிம்பத்துல மாட்டிக்கிட்டு இந்த இளைஞர்களோட வாழ்க்கையை சீரழிக்காதீங்கன்னு தான் சொல்றேன். விஜயோட அந்த பயணம், அந்த மாநாடு பயணம் சரி, முதல் மாநாட்டுக்கும் 2வது மாநாட்டுக்கும் ஒரு கேப், அரசியல் கேப், ஒரு நீண்ட காலம் இடைவெளி விட்டு இன்னொன்று வைக்கிறார். 2வது மாநாடு முடிஞ்சாலும் கொஞ்சம் நீண்ட காலம் இடைவெளி விட்டு இன்னைக்கு சுற்றுப்பயணம். இது போல இடைவெளி நிறைய இருக்கு. இப்போ சுற்றுப்பயணமும் சரி, வாரம் ஒரு முறை, அதுவும் சனி மற்றும் இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் எதனால, ஏன் இது போல தீர்மானிக்கிறாங்க? அதுதான் நீங்க வந்து முடிஞ்சா நீங்க வந்து உங்களுக்கு உண்மையிலேயே இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா திரு ஜான் ஆரோக்கியசாமி கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ பண்ணுங்க. என்ன தலைவா நீங்க இப்படிலாம் வந்து ஸ்ட்ராட்டஜி போட்டு கொடுத்துட்டு அவர் எவ்வளவு பெரிய ஒரு தலைவர், அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு மாஸ் இருக்கு, நீங்க ஏன் அவரை வந்து மழுங்கடிக்கிறீங்கன்னு நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா அவரை கூப்பிட்டு இதுக்கு ஒரு நேர்காணல் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் வந்து விடுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டு கொடுக்குற அந்த ஒரு நல்ல மனிதர் தான். நீங்க ஜோஷியம் ஏதாவது பாக்குறாங்களோ? சனிக்கிழமை அப்படின்ற ஒரு உண்மைதான், ஜோஷியம் பார்த்துதான் நாள் குறிக்கிறாங்கல்ல. பார்க்கறது உண்மை. இதுக்காக வந்து பார்த்தாங்களான்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா திரு புஷியானந்த் ஐயாவோட அது வந்து அந்த சினிமா தொட்டு இருக்கு. சினிமாவில் பூஜை போடும்போதும் பண்ணுவாங்க. வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் வியாபாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து ஜோசியம் பார்ப்பாங்க. இப்போ அவருக்கு வந்து நம்பிக்கை இருக்கு. ஆனால் விஜய் சாருக்கு பெருசாக அதில் நம்பிக்கை இருக்குமான்னு எனக்கு வந்து தெரியல. தெரியாத ஒரு விஷயத்த நம்ம வந்து பேச முடியாது. அதனால தான் இவர் களத்தில் வந்து செயல்பட்டாரு. நீங்கள் வந்து சொந்தமாக ஒரு பில்டிங் கட்டினீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் வந்து பூமி பூஜை போகிறது ஒரு நியாயம், வாஸ்தவம். நீங்க வந்து ஒரு பந்தல் நட போறீங்க, ஒரு மாநாட்டுக்கு போய் பூமி பூஜை போற ஏதாவது ஒரு கட்சி பாத்தீங்களா? ஈவன் சொல்லி பண்ணீங்கன்னா RSS பிஜேபி கூட இதெல்லாம் பண்றதே கிடையாது. அவங்க நேரடியா வந்து களத்துல வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து பண்றாங்க, மாநாடு நடத்துறாங்க. அவங்க கூட பூமி பூஜை எல்லாம் போறதில்லை. நீங்க ஒன்றும் பூமி பூஜை ஊத்திக்கிட்டு, பாலை ஊத்திக்கிட்டு, தயிரை ஊத்திக்கிட்டு நீங்க எப்படிங்கன்னா எப்பதான் மக்களை சந்திக்க போறீங்கன்றதான் நமக்கு. விஜயோட அந்த அரசியல் கணக்கு இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டோட கணக்கு வந்து தப்பா கணக்கு போறாரோ? வாங்க, நாங்கள் எங்கள் கூட்டணியில் யார் வந்தாலும் அவங்களுக்கான தகுந்த இடம் கொடுக்கப்படும், பங்கு பிரித்து தரப்படும் அப்படிலாம் பேசுகிறாரு. திருமாவை ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்தார். அதெல்லாம் ஏக்கத்தை உண்டாக்கினாங்களா? எப்படி பார்க்குறீங்க அதை? விஜய் எதிர்பார்த்தா அவராக யோசித்து எதிர்பார்த்து திருமாவை காத்துட்டு இருந்தாரா? அப்படிலாம் வந்து கிடையாது. இவர் வந்து முதல் மாநாட்டிலே ரொம்ப ஓப்பனாக டிக்ளேர் பண்ணாரு, எங்கள் தலைமையில் ஆட்சி, எங்களை நம்பி யாரெல்லாம் வரீங்களோ அவங்கள வந்து நாங்கள் வந்து சேர்த்துப்போம், கூட்டணி ஆட்சியிலும் அதிகாரத்தில் வந்து பங்கு கொடுப்போம்னு அவர்னு சொன்னார். அவங்களுக்கு நல்லா இயல்பாகவே தெரியும்
புதியதாக இவர் வந்திருக்காரு. இவங்களுக்கு ஏற்கனவே வந்து ஏதோ ஒரு கட்சியோட நல்ல இணக்கமா ஒரு ஒரு பாண்டிங்கோட வேலை செய்யும்போது நீங்க அதை அவங்களோட பலம் என்ன பலவீனம் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை விட்டுட்டு புதுசா ஒரு ரிஸ்க் எடுத்து வர்றதுக்கு வந்து, ஏன்னா இத்தனை ஆண்டுகள் கிட்டத்தட்ட 15-20 ஆண்டுகள் வந்து அவர் களத்துல கஷ்டப்பட்டு படிப்படியா முன்னேறி தான் இன்னைக்கு வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா சின்னம் வந்து இன்னைக்கு வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு 4 எம்எல்ஏ 2 எம்பி வச்சுட்டு இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு திரு விஜய் அவர்கள் பின்னாடி நிச்சயமா வர்றதுக்கான இங்க எதுவுமே இல்ல. நீங்க ஏதாவது களப்பணி செஞ்சு நீங்க ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னா உங்க மேல ஒரு கான்பிடன்ட் வரும். இல்ல, தமிழ்நாட்டு அரசியல் இன்னைக்கு விஜய் ஒரு மாஸ் கிரியேட்டரா இருக்காரு இல்லையா? நம்ம அதை மறுக்கவே முடியாது சார். இப்பவும் நம்ம சொல்றோம், தன்னெழுச்சியாக கூட்டம் கொடுக்கிறது, அவர் பின்னாடி மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்கு, இளைஞர்கள் இருக்காங்க. நான் ஓப்பனா டிக்ளேர் பண்றேன், 95 லட்சம் உறுப்பினர்கள் வந்து அபிஷியலா சேர்ந்திருக்காங்க. இதுல ஒருத்தர் கூட ஃபேக்கு கிடையாது. இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு. ஆனா நீங்க களத்துக்கே நான் வரமாட்டேன், நான் அரசியலே பேச மாட்டேன், நான் வந்து ஆணவ கொலைகள் பத்தி நான் பேச மாட்டேன், எனக்கு தேவைன்னா பேசுவேன். இன்னைக்கு வந்து பெரியாரோட பிறந்த தினம். பெரியாரை பத்தி எவ்வளோ வந்து காழ்ப்புணர்ச்சியில வந்து திரு சீமான் அவர்கள் பேசினாலும் அவரை நான் கண்டிக்க மாட்டேன், எதுவுமே நான் பண்ண மாட்டேன். ஆனா மக்கள்லாம் என்னதான் முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லுவது மக்கள் வந்து சீர்தூக்கி பார்ப்பாங்க. வெறும் பேச்சுகளுக்கு இன்னைக்கு வந்து மயங்க மாட்டாங்க சார் மக்கள். உங்களுக்கு கள செயல்பாடு என்னன்னு பார்ப்பாங்க. களத்துல நீங்க வேலை செஞ்சீங்கன்னா வெற்றி உங்களுக்கு இருக்காது, யாருமே தடுக்க முடியாது. 2026 தாவேகா கூட்டணி எதிர்பார்த்து நடக்கிறாங்களா அல்லது தனிச்சு நிக்கிறதா முடிவெடுத்திருக்காங்க? இல்ல, அவங்க தனிச்சு நிக்கிறதா முடிவெடுத்தாலும் அவங்களால வந்து களம் வந்து அவங்களுக்கு சாதகமா இல்ல. அவங்களுக்கு வந்து அரசியல் வந்து அவங்களால வந்து தனித்து நின்று போட்டியிடும் அளவுக்கு அவங்களுக்கு வந்து வேட்பாளர்களும் கிடையாது, பலமும் கிடையாது. அதனால நிச்சயமா ஏதோ ஒரு கூட்டணியில ஜனவரிக்கு அப்புறம் நிச்சயமா அவர் ஐக்கியமாடுவார். அது அதிமுக கூட்டணியா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு கூட்டணியா இருக்கலாம், இல்ல வந்து நாம் தமிழ் இவங்களும் சேர்ந்து கூட போட்டி அமைக்கலாம். உறுதியாக களம் வந்து இவர் வந்து சொல்ற மாதிரிலாம் வந்து தனித்து போட்டிலாம் கிடையாது, நிச்சயமா கூட்டணி தான். சீமானுக்கும் விஜய்க்கும் ஒரு முற்போக்கு கருத்து இருக்கு. தொண்டர்களே அடிச்சுக்கிறாங்க ரெண்டு, இங்க நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், தாவே இருக்கட்டும், இவங்களுக்குள்ள ஒரு போர்க்களமா சோசியல் மீடியாவில் இருக்கு. இதெல்லாம் எப்படி விஜய் பாக்குறாரு? இல்லை, 2 பக்கமும் வந்து இளைஞர்கள் இருக்காங்க. ஸோ அப்படிதான் வந்து இருப்பாங்க. இவங்களும் இளைஞர்கள் தான். அவங்க வந்து மேபி வந்து கொஞ்சம் பண்பட்ட இளைஞர்கள் இல்லாமல் இவங்க வந்து கொஞ்சம் அரசியல் தெரியாத இளைஞர்கள். ஆனால் இளைஞர்கள் தான், இவங்களை யாரையுமே நம்ம வந்து குறைத்து வந்து மதிப்பிட முடியாது. அட்லீஸ்ட் வந்து சீமான் அவர்கள் அந்த தொண்டர்களுக்கு ஏதோ ஒரு கருத்துக்களை வந்து பரிமாறுறாரு, அவங்களோட தொடர்ச்சியாக களமாடுறாரு, அவங்களோட உரையாடல் பண்றாரு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 35 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அது வந்து சாமானியமாக வந்து வாங்கக்கூடிய வாக்குகள்லாம் கிடையாது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து எவ்வளோ வாக்குகள் வரும் தெரியாது. ஆனா இவர் பக்கம் பெரும்பாலும் என்ன இளைஞர்கள் இருக்காங்க. ஆனா இப்ப இந்த எலெக்ஷன்ல என்ன பாத்தீங்கன்னா திரு சீமான் அவர்களோட வாக்கு வங்கி சரியும். ஏன்னா திரு விஜய் அவர்களோட ரசிகர்கள் தான் சீமான் அவர்களுக்கு வந்து வாக்குப்பட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக அண்ணா திமுக பிடிக்காத ஒரு மாற்று அரசியல் நோக்கி வரவங்க. அப்போ இவங்க ஆதரிக்க மாட்டாங்கன்னும் போது இப்ப இவங்க வந்து சீமானை ஆதரிச்சிருந்தவங்க இப்போ வந்து சீமானுக்கு போட்டோம்னா திரு விஜய் அவர்களுக்கு வந்து ஓட்டு போடுவாங்க. அப்படின்னு போது சீமானோட இருப்பு காலியாகுதுனால சீமான் வந்து திருப்பி என்னதான் திட்டி பாக்குறாரு. ஸோ கடைசியில அவர் வந்து ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்புகளை வந்து தினம் வந்து புது வழிகளில் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு திரு ஜானவரேசாமி. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நிறைய இடத்துல சொன்ன மாதிரி தான் திரும்பவும் சொல்றேன், திரு விஜய் அவர்கள்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு விசுவாசம் தான் பார்த்தீங்கன்னா திரு சீமான் அவர்களுக்கு வந்து காமிச்சிட்டு. ஓ அப்படியா? அவரோட ஸ்லீப்பர் செல்லு தான் அவரு. ஓ அப்படி ஒரு போதா? அப்ப உங்க தொண்டர்களை, அதாவது தாவேகா தொண்டர்களை வந்து அணில் குஞ்சின்னு ஒரு விமர்சனம் இருக்கு, அதை எப்படி பாக்குறது? இல்ல, அது நான் ஏற்க முடியாது. நம்ம அதான் சொல்றேன், நம்ம யாரையும் வந்து இங்க வந்து அண்டர்எஸ்டிமேட் பண்ணி, இப்போ நான் ரொம்ப தெளிவா தரேன், திரு விஜய் அவர்களையோ திரு புசியானந்த் அவர்களையோ தொண்டர்களையோ கட்சியோ நான் வந்து குறைத்து மதிப்பிடவில்லை. அவங்களுக்கு எல்லாம் உண்மையிலேயே ஒரு எதிர்காலம் இருக்கு. ஆனா நீங்க செயல்படுங்கன்னு சொல்றோம். செயல்படுங்க, மக்களை வந்து முகம் சொல்லிக்க வைக்காதீங்க. மக்கள் இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியுது. வெறும் கூட்டத்தை காமிச்சு ஒரு மாய கவர்ச்சி காமிச்சு இங்க ஜெயிக்க முடியாது. அதெல்லாம் வந்து சினிமாவில் நீங்க நிறைய வந்து பார்த்துட்டாங்க. அவங்க நீங்க ரியல் களத்துல நீங்க வாங்க, மக்களுக்காக வேலை செய்யுங்க, மக்களுக்காக வந்து களமாடுங்க. உங்களுக்கு வெற்றியோ தோல்வியோ மக்கள் பரிசாக கொடுப்பாங்க. உங்களுக்கு களம் இருக்கு, உங்களுக்கு வயது இருக்கு, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கு, வாங்கன்னு தான் சொல்றேன். நீங்க யாரையும் வந்து சமூக வலைதளங்கள்ல நாம் தமிழரையோ வேற யாரையும் நீங்க வந்து சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்க களத்து வாங்க. ஏன்னா நம்மளும் வந்து பாக்குறோம், தொடர்ச்சியா வந்து பாக்குறோம், விஜய் ரசிகர்கள் பாக்குறோம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி சீமான் ரசிகர்களுக்கு வந்து சீமானோட தொண்டர்கள் வந்து விஜய் ரசிகர்களை திட்டுறதும், இவங்க வந்து அவங்கள திட்டுறதும், அதே மாதிரி தாவேகா தொண்டர்கள் ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா நடிகர் அஜித்குமார் அவர்களை திட்டுறதும்,
ஐயா சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை திட்டதும், சூர்யா ஒண்ணுமே இல்லைங்க. அவர் ஒரு நல்ல நிகழ்ச்சி பண்றாருங்க. அகரம் ஃபவுண்டேஷன்ல வச்சு அவர் வந்து பண்றாரு. அந்த அமைப்போட எனக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு பழக்கம் இருக்கு, நட்பு இருக்கு. எவ்வளோ பேரை வந்து மருத்துவராக்கி இருக்காங்க. எங்க எங்க ஸ்டூடெண்ட்டே நிறைய பேர் அங்க போய் மருத்துவர்கள் ஆயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பின்புலத்தர்கள் கூட சூர்யாவை கூட இவங்க வந்து திட்டுறாங்க. இவன் வந்து திமுகவோட கைக்கூலி அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு புரிதல் இல்லாம இந்த ரசிகர்கள் இருக்காங்க. இவங்கள வந்து அரசியல் படுத்துங்கன்னு சொல்றோம். அரசியல் படுத்தினா மட்டும்தான் இவங்க இங்க இருப்பாங்க. அரசியல் படுத்தினா அவங்க வந்து கலைஞ்சு போயிடுவாங்க. நான் தாவேக ஆதரவாளர் பார்த்து எப்பவுமே தாவேக ஆதரவாளர் ஒரு பேட்டி எடுத்தேன்னா ஒரு கேள்வி கேட்பேன். அதுக்கு முன்னாடி நீங்க தாவேக ஆதரவாளரா எப்படி நான் உங்களை பார்க்கறது? இல்ல, நான் இன்னமும் சொல்றேன், விஜய் அவர்களோட நல்லா வரணும்னு நினைக்கிற ஒரு 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 ஆத்மா, ஒரு தூய ஆத்மா. அவர் வந்து நல்லா இப்போ இவ்வளவு தூரம் நம்ம பேசுறதுக்கு காரணம் பார்த்தாங்கன்னா, இதுல இருந்து அவங்க வந்து மீண்டு வரணும். அவர் வந்து மக்களுக்கு வந்து பணியாற்றணும். அவர் இன்னும் 100 ஆண்டுகள் நல்லா இருக்கணும். இந்த தொண்டர்களை வந்து அரசியல் படுத்தணும். களம் வந்து உங்களுக்காக காத்து இருக்காது. நீங்க தான் களத்தை நோக்கி போகணும். வீரியமா செயல்பட்ட வெற்றி உங்களுக்கு நிச்சயம் தான் சொல்றேன்னு திரு விஜய் அவர்களுக்கு எதிராவோ, கட்சிக்கு எதிராவோ நான் வந்து செயல்படுறதுக்கோ பேசுறதுக்கோ நான் இப்போ உங்களை நான் என்னவா பார்க்கணும்? நீங்க தாராளமா என்ன விஜய் ஆதரவாவோ, தாவேக ஆதரவாவோ தாராளமா நீங்க வந்து பார்க்கலாம். ஏன்னா நமக்கு வேற எந்த அஜெண்டாவும் கிடையாது. நமக்கு வந்து வேற எந்த நோக்கமும் கிடையாது. இதெல்லாம் சரியாயி அவர் வந்து நல்லா வரணும்ன்றது மட்டும்தான் நம்மளோட ஒற்றை குறிக்கோள். அந்த கேள்வியை நான் கேட்டுறேன். தாவேகா விஜய் என்ன கொள்கையில அரசியல் நடத்துறாரு? இப்ப இப்ப சீமான் வந்து தமிழ் தேசியம்னு சொல்றாரு. இவங்க வந்து திராவிட சித்தாந்தம் இருக்கு. இவர் வந்து சமத்துவம் சகோதரத்துவம் சொல்லி வர்றாரு. வேற எதுவும் பெருசா கிடையாது. 5 கொள்கை தலைவர் வச்சுக்காரு. இந்த கொள்கை தலைவர் எல்லாம் எங்களோட கொள்கை தலைவர் நீங்க சொல்லிட்டீங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்க கொள்கை எது வேணாலும் இருக்கட்டும். நீங்க வந்து ஏற்கனவே சொல்றீங்க தமிழ் தேசியமும் திராவிடமும் எனது 2 கண்கள் நீங்க வந்து சொல்லிட்டீங்க. அதுல வந்து இஷ்யூவே கிடையாது. சிக்கல்கள் இங்க எங்க வருதுன்னா, உங்க செயல்பாடுகள் ஒண்ணு, நீங்க பேசுறது ஒண்ணு. இப்ப நீங்க வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நீங்க போட்டாலே நீங்க வந்து எல்லாத்துக்குமானவர் தானே. அப்ப ஏன் நீங்க கவின் படுகொலையை பத்தி பேச மாட்டேன்றீங்க அப்படின்னு இங்க கேள்வி வரும்போது, இந்த சிக்கல்கள்லாம் வந்து கலைஞ்சாங்களே போதும், அவங்களோட அரசியல் வந்து வேகம் எடுக்கும். இதெல்லாம் வந்து பேசாததான் பிற்போக்குத்தனமா பின்னாடி பிடிச்சி இழுக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க வந்து தமிழ் தேசியம் திராவிடம் நீங்க பேசுறீங்க, அதே மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னு சொல்லுங்க. RSS காரங்களே நீங்க ஃபர்ஸ்ட் வெளியேற்றணும். RSS காரங்களை நீங்க உள்ள வச்சுட்டு நீங்க என்ன சமத்துவத்தை நீங்க பேச முடியும்? இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வந்து கலைஞ்சாங்களே, இங்க கூச்சலும் குழப்பம் எதுவுமே இருக்காது. முதல் மாநாட்டுக்கு வைச்ச அந்த படங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கும் சரி 2வது மாநாட்டுக்கு ஒரு மாற்றம். திடீர்னு அண்ணா எம்ஜிஆரை வைக்கிறீங்க. திடீர்னு என்ன மாற்றம்? அண்ணாவும் எம்ஜிஆரும் வைக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா அதுதான் சொல்றேன், இவங்க வந்து அந்த 2 கோட் இருக்கு பாத்தீங்களா, 67 77. இது 2த்தையும் நீங்க பேசணும்னா 67 அண்ணாதுரை. அண்ணாதுரை பாத்தீங்கன்னா திமுக அவங்க தான் வந்து சொந்தம் கொண்டாடணும். அவங்க சொந்தம் கொண்டாட மாட்டாங்க. அண்ணா வந்து எல்லாருக்கும் போனா, நானே நிறைய ஊடகங்களை பேசுறேன், அண்ணாவை யாரும் சொந்தம் கொண்டாடணும். அவர் தமிழ்நாட்டோட சொத்து, சொல்ல போனா இந்தியாவோட சொத்து. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் தான், அவர் அதிமுக வந்து ஆரம்பிச்ச ஒரு கட்சி. அவங்க கிளைம் பண்ணணும். அவங்களும் பெருந்தன்மையை இந்த 2 கட்சியிலும் விட்டுட்டு போறாங்க. அவங்க கேட்கணும், எங்க தலைவரை நீங்க ஏன் பயன்படுத்துனீங்க? அவங்க வந்து கேட்கல. அவங்க வந்து நீங்க வந்து பயன்படுத்திங்கன்னு சொல்றாங்க. இதை நீங்க இன்னொன்னு மறந்துட்டீங்க. திரு விஜயகாந்த் அவர்களையும் வந்து இவங்க வந்து மதுரை மாநாட்டுல வந்து எங்க அண்ணன் கிளைம் பண்றாரு. அவரு புகைப்படத்தை வந்து பயன்படுத்துறாரு. நமக்கு ஒரு இயல்பாகவே ஒரு கேள்வி வருதுல்ல, திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து உயிரோடு இருக்கும்போது நீங்க என்ன பண்ணீங்க? அவரோட மகன் இன்னைக்கு வந்து சினிமால வந்து இருக்காரு, அவருக்கு என்ன நீங்க உதவி பண்ணீங்க? நீங்க வந்து 2026 எலெக்ஷன்ல தான் நிக்க போறேன்னு சொல்லிட்டீங்க. விஜய பிரபாகரன் வந்து சொற்ப ஓட்டுல தான் தோத்தாரு. அந்த தம்பி நல்ல வீரியமா வேலை செஞ்சாரு. குறைஞ்சபட்சம் உங்க ரசிகர்கள் அந்த ஒரு தொகுதியிலேயாவது ஓட்டு போட சொல்லி அந்த இன்னைக்கு ஜெயிச்ச ஒரு எம்பி போயிருப்பாரு. இந்த மாதிரி நீங்க எதுவுமே செய்யாம வெறும் பிம்பத்துக்காக வந்து பண்றது, இது வந்து முழுக்க அரசியலா தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. தாவேகா தமிழ்நாட்டுல, அதாவது தாவேகா விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட அரசியலை வளர்க்கணும்னா என்ன செய்யணும்? ஒண்ணுமே இல்லைங்க, தொண்டர்களை சந்திச்சாலே போதும். வேற எதுவுமே அவர் பண்ணுவானா. தொண்டர்களை சந்தித்து அவர் வந்து அவரோட அரசியல் அவரோட ஸ்டைல்ல, யாரோட ஸ்டைலும் வேணாம், அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குங்க. அந்த ஸ்டைல்ல மக்களை போய் சந்திச்சு, தொண்டர்களை சந்தித்து, கட்சியை வீரியமா செயல்பட்டு, முழு நேர அரசியல்வாதியா, பார்ட் டைம் இல்லாம முழு நேர அரசியல்வாதியா அவர் செயல்பட்டாருன்னா அவருக்கான வெற்றி வாய்ப்பு யாருமே தடுக்க முடியாது. தாவேகாவோட உட்கட்சி அரசியல் ஒரு பார்வை பார்க்கணும், விஜய் சில இதெல்லாம் மாற்றணும்னா என்னென்ன சொல்லுவீங்க? நான் உட்கட்சிக்குள்ளேயே நான் போக விரும்பல. அது அவரோட கட்சி, அவங்க வந்து பண்ணட்டும். அது சொல்ற அளவுக்கு நம்மளுக்கு தகுதியோ தராதரமோ நமக்கு வந்து இல்ல. நீங்களும் அதுல ஒரு ஆதரவாளா பயணிச்சு இல்ல, அதான் சொல்றேன். விஜய்க்காக நம்ம கட்சியில இருந்து நம்ம வெளியில வந்ததுனால உட்கட்சிக்குள்ள நம்ம வந்து பேச முடியாது. அவங்களோட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, இதெல்லாம் பிரச்சனை இருக்கு, இந்த விஷயத்தெல்லாம் மாத்தணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? இப்போ நீங்க வெளியே வரீங்க,
இதுக்கு போல உள்ள பல தொண்டர்கள் எல்லாம் தன் வாழ்க்கையை இழந்து தாவேக்காவில் இருக்காங்க இல்லையா? தாவேக்கா நம்மள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகின்ற ஒரு மன இதுல இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கான ஒரு விஷயத்த சொல்லணும் இல்லையா? அந்த விஷயமா என்ன சொல்லுவீங்க? தாவேக்காவில் சில குளறுபடிகள் இதெல்லாம் இருக்குன்னா இதெல்லாம் மாற்றணும், விஜய் இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செஞ்சா தாவேக்கா தமிழ்நாட்டில் நிலைச்சு நிற்கும், விஜய்க்குன்னு ஒரு அரசியல் வங்கி வாக்கு வங்கி இருக்கும் அப்படின்னா என்ன குறிப்பிடுவீங்க? சார், நாட் ஓன்லி தாவேக்கான்னு இல்லை, எல்லா கட்சிகளுமே பிரச்சனைகள் இருக்கும். உட்கட்சி பிரச்சனைன்றது இருக்கவே இருக்கும். ஆனா அங்கெல்லாம் ஒரு கட்டமைப்பு இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒரு தலைமை நிலை செயலாளர், அதுக்கு அடுத்தது ஒரு மாவட்ட செயலாளர், மாநில பொறுப்பாளர்கள், அப்ப பகுதி பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர், கிளை கழகம் வரைக்கும், வார்டு வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இங்க எங்கேயுமே கிடையாது. நீங்க மாநில நிர்வாகிகள் யாருன்னே தெரியவே தெரியாது, அவங்களுக்கு என்ன வேலைகள் கொடுத்துருக்காங்கன்னு தெரியாது, தலைமை நிலை செயலாளர் யாருன்னு தெரியாது, அவரோட செயல்பாடு என்னன்னு தெரியவே தெரியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கட்சி அலுவலகம் வந்து முழு நேரமா இயங்கணும், அது வந்து இயங்கவே இயங்காது. மற்ற இடத்துக்கும் இவங்களுக்கும் நான் கம்பாரிசன் சொல்றேன், நீங்க கேட்டதுனால சொல்றேன், இதெல்லாம் வந்து சரி செய்யணுன்றதுக்காக சொல்றேன். கட்சி அலுவலகம் வந்து இயங்கவே இயங்காது. நீங்க இந்த கட்சி கேட்டுக்குள்ளேயே நுழைய முடியாது. மற்ற கட்சிகளை நீங்க யாரும் ஒரு பார்வையாளராக கூட நீங்க உள்ள போகலாம். நீங்க சுத்தி பார்க்க வந்தாங்க, சும்மா வந்தாங்க, எனக்கு எம்ஜிஆர் பிடிக்கும், கருணாநிதி பிடிக்கும்னு கூட நீங்க சொல்லிட்டு நீங்க எந்த கட்சி வேணாலும் உள்ள போகலாம். ஈவன் நீங்க வந்து பிஜேபி அலுவலகத்தோட நீங்க யார் வேணாலும் பார்வையாளராக போகலாம். நீங்க அந்த மாதிரி இங்க யாரும் வந்து போகவே முடியாது. அந்த ஃபர்ஸ்ட் அந்த கேட்டோட உயரத்தை குறைக்கணும், காம்பவுண்டோட உயரத்தை கூட குறைக்கணும். அந்த மாதிரி நீங்க ஒரு பெரிய, அதே மாதிரி சிட்டிக்குள்ள அலுவலகம் இருக்கணும். சிட்டிக்குள்ள இல்லாம நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல போய் வச்சுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வந்து அவங்க வந்து மாத்திக்கணும். அதே மாதிரி அந்த பொறுப்பாளர்களுக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்கணும். அவங்க வந்து இயங்கவே முடியாது. அவங்க ஒரு அறிவிப்பு வர வரைக்கும் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது, காத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னும் வந்து நிறைய இடங்கள் வந்து நிரப்பப்படவே இல்லை, பொறுப்பாளர்கள் வந்து போடவே இல்லை. முன்னணி மாவட்டங்களுக்குலாம், சைதாப்பட்டிக்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் வந்து போடவே இல்லை. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் 2 கோஷ்டிகளாக வந்து இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கோஷ்டி இல்லாமல் அதை வந்து ஒரு ஒருங்கிணைப்பு பண்ணி ஒரு குடையின் கீழே வந்து வர வச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, அவங்களுக்கு அரசியல் படுத்துங்க, அரசியலை சொல்லி கொடுங்க, அதெல்லாம் வந்து பண்ணாங்கன்னா வாய்ப்பு வந்து நிச்சயமா. கோஷ்டின்னா யாரை சொல்றீங்க? எப்படி 2 கோஷ்டின்னா எப்படி சொல்றீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே 2 கோஷ்டி இருப்பாங்க. என்னன்னா அவங்க வந்து ஒருத்தர் பொறுப்பாளராக இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐயா புசி ஆனந்த் அவருக்கு நெருக்கமான இருப்பார், அவருக்கு வந்து பொறுப்பு போட்டிருப்பாங்க. ஆனால் சீனியர் வந்து இங்கே வேலை செஞ்சிருப்பாரு, அவர் ஏதோ ஒரு விஷயத்தினால அவருக்கு வந்து பொறுப்பு போடாம இருப்பாங்க. ஸோ இந்த கோஷ்டி அந்த கோஷ்டியும் ஒன்றும் சேரல. பொறுப்பாளர்கள் நியமிக்கிறது புசி ஆனந்த் தானே? ஆமா, ஆனா அதுக்கு உள்ள ஏன் 2 கோஷ்டியா மாறும்? இல்லையா, அங்க சிக்கல் என்னன்னா அந்த பொறுப்பாளர் பார்த்தீங்கன்னா புசி ஆனந்த் ஐயாவுக்கு நெருக்கமானவங்க தான் பொறுப்பாளராக இருக்க முடியும். களத்துல வேலை செஞ்சு வீரியமா வேலை செஞ்சு அப்படி வந்து அந்த மாதிரிலாம் வந்து இங்க போட மாட்டாங்க. ஐயாவுக்கு வந்து என்ன வேலை செய்யறாங்க, ஐயாவுக்கு நெருக்கமா இருந்தாருன்னா மட்டும்தான் இங்க வந்து பொறுப்புகள் இருக்கும். அப்போ என்னவோ இயல்பாவே அங்க 2 கோஷ்டி வந்து வந்துடும். அந்த மாதிரி எல்லா மாவட்டங்களும் 2 கோஷ்டி இருக்காங்க. தாவேக்கா தரப்புல பல உண்மைகளும் சரி, அதுக்குள்ள இருக்கிற பிரச்சனையும் சரி, மக்களுக்கு வெளிப்படையா பேசுனீங்க, பல விவாதங்களுக்கு பதிலும் கொடுத்தீங்க, பல விமர்சனங்கள் தாவேக்காக்குள்ள சுத்திட்டு இருந்தது, இதெல்லாம் இதுதான் அப்படின்னு மக்களுக்கு சொன்னீங்க. உங்கள் நேரத்தை உங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி.